இந்த சிறப்பான செய்தி நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து உடலே வாகனம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்களை அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. அமைதியானதொரு சாந்தி தவத்தை அற்புதமான முறையில் நமக்கு வழிநடத்தி தந்த பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றிமா. வாழ்க வளம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வேதாத்திரியம். என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்தறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். வாழ்க வளமுடன். அனைத்து வேதாத்திரிய அன்பு உறவுகளுக்கும் அடியனது இனிய காலை மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். கலிபோர்னியாவிலிருந்து கோமதி சுப்பிரமணியம். உடலே வாகனம் என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் சிந்தனை செய்யவிருக்கிறோம். வாங்க சிந்தனைக்குள் பிரவேசிக்கலாம். இந்த பருவுடல் ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடம் பிரயாணம் செய்ய வாகனங்கள் நிறைய இருக்கு. மெயினா பார்த்தா நம்ம கால்களே ஒரு வாகனம் தான் இல்லையா? அப்புறம் சைக்கிள் இருக்கு, ஸ்கூட்டர், கார், வேன், ஏரோப்ளேன், கப்பல், எப்படி நிறைய வாகனங்கள் இருக்கு. ஆனால் இந்த உடலையே வாகனமாக கொண்டு பிரயாணம் பண்ணுவது எது என்று பார்த்தால் இங்குதான் நாம் நமது ஆறாவது அறிவு கொண்டு கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தனை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா குருவே வந்து நம்மளை வழிநடத்தி செல்வார். உண்மைதானே? சரி, இந்த உடல் என்னும் வாகனம் எப்படி இந்த பூமிக்கு வந்தது அப்படின்னு பார்க்கலாமா? சுவாமிஜியோட கவிதையில் தராங்க பாருங்களேன். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். அதாவது தந்தை தாய் மூலம் இந்த உடலானது பூமிக்கு வந்தது. அவர்கள் இருவரின் வினைகள் அது அறமாகவும் இருக்கலாம், மற்றதாகவும் இருக்கலாம். அந்த பதிவுகள் எல்லாம் இப்ப என்னாச்சு? நமது சொத்தாகிவிட்டது. இந்த அரும்பிறவியில் நாம் நமது கர்ம வினைகளை களைந்து அந்த எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்திருக்கிறோம் என்பதையே நமக்கு உணர்த்தியவர் யாரு? நமது ஆசான் அருள் தந்தை. அவர்களை வணங்குகிறோம். இந்த உடலையே வாகனமாக கொண்டு ஆன்மா பயணப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதற்கு தான் குரு நமக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறார், பார்த்த சாரதி போல. அப்படித்தானே? ஆனால் நாமோ இந்த புலன்கள் வழி வயப்பட்டு மயங்கி நின்று கொண்டு விடுகிறோம். ஆனால் அப்படி இடையே மயங்கி நின்றாலும் உள்ளிருக்கும் இறை குருவாக வந்து நம்மை அப்பப்போ வழிப்படுத்தி கொண்டேதான் இருக்குது. அது உண்மைதானே? சுவாமிஜி கவியிலே சொல்லியிருப்பாங்க பாருங்களேன். வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்து நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன். இறைவா உனை மறந்தேன், ஆனால் நீ உள்ளிருந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா எங்கும் இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. அந்த இறை எப்படிப்பட்டது? அன்பும் கருணையுமாய் அனைத்து உயிர்களோடும் இன்ப ஊற்றாய் அறிவாய் இயங்கும் பராபரமே. அந்த பராபரம் தான் தன்னை காண வேண்டும் என்ற உந்துதல் மூலம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறான். அதாவது இந்த இறைநிலையானது தன்னைத்தானே பார்த்து ரசிக்க என்ன பண்ணுது? ஓரறிவு தாவரம் முதல் 5 அறிவு ஜீவன்களாக பரிணமித்தாலும்
தன்னை காண முடியவில்லை. அதனால என்ன பண்ணுது? 6வது அறிவு படைத்த மனிதனாக பரிணமித்த பின் தான் தன்னை உணர இதுதான் ஏற்ற வடிவம் அப்படின்னு முடிவு செய்து. இது அதான் சொல்லுவாங்க சுவாமிஜி கூட, இறுதியாக பூத்தல் புத்த மலரும் இந்த மனிதன் தான். ஆனால் இந்த உடல் வந்து வினைப்பதிவால் கட்டப்பட்டது. இதைத்தான் வினைப்பதிவே தேகம் கண்டா என்று சுவாமிஜி கூட சொல்றாங்க. சரி, ஏன் நம்ம வந்து இந்த உடல் கொண்டுதான் நம்ம வினைய கழிக்க வேண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமா, அப்படிதான் கழிக்க முடியும். அதாவது ஓரறிவு முதல் 5 அறிவு வரை இந்த உடல் மூலம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? செயல் செய்து பதிவுகளை ஏற்றி வைத்துக் கொண்டே இருந்திருக்கோம். அதன் பொருட்டு தான் நாம் இந்த உடல் மூலம் தான் நமது பதிவுகளை அனுபவித்து கழிக்க முடியும். அதுக்குத்தான் இந்த உடல். இறைநிலையின் தன்மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா, உருவான இந்த உடலின் வாயிலாகவும், அறநெறி வாழ்க்கையின் மூலமாகவும் மன தூய்மை பெற்று, கர்ம வினைகள் கழிக்கப்பட்டு முழுமை பேறு என்ற பிறவியில்லாத இறைத்தன்மைக்கு செல்வதற்காகவே நம்ம இந்த உடல் ஜனனம் எடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட இந்த உடல் எனும் வாகனம் சரியான முறையில் ஆரோக்கியமான நிலையில் இல்லை என்றால் ஆன்மீக பாதையில் நம்மால் பயணிக்க இயலாது. உடலுக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? இந்த உடல் மட்டுமே ஆன்மீக பயணத்துக்கான ஒரு சிறந்த வாகனமாக இருக்கிறது என்பதை முதல்ல நாம் மனதுல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இது நிதர்சனமான உண்மையும் கூட. உடல் மட்டும்தான் நாம் ஆன்மீகத்தில் மேன்மை பெற்று வாழ்வின் இலக்கை அடைய உறுதுணையாக இருக்கும் என்று மகான்கள் சித்தர்களுடைய வாக்கு கூட இதுதான். அப்படிப்பட்ட இந்த வாகனத்தை நாம் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ள வேண்டியது நமது தலையாய கடமையும் கூட. அதற்கு என்ன பண்ணணும்? தினமும் காலையில் எழுந்து சுவாமிஜி வடிவமைத்து கொடுத்த எளிய முறை உடற்பயிற்சி, முறையான காயக்கல்ப பயிற்சி, சிறிது நடைப்பயிற்சி செய்தல் மிக மிக முக்கியமானதுதான். இந்த உடல் என்பது மறைமுகமாக உள்ள நமது ஆன்மா பயணம் செய்யக்கூடிய ஒரு உன்னதமான வாகனம் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதன்படி நடந்தாலே போதும். மேலும் இதன் அடிப்படையில் தான் உடலை நாம் சரியாக பராமரிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் உடலில் நோய் துன்பங்கள் போன்றவை தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். பின் அந்த துன்பத்தை போக்குவதற்காகவே இந்த ஆன்மா என்ன பண்ணும்? வாழ்நாள் முழுவதும் வேலைகள் செய்து கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். அப்பொழுது அது அதனுடைய அதாவது ஆன்மாவின் நோக்கத்தை செயல்படுத்துவதற்கான நேரம் இல்லாமல் போய்விடுகிறது. இந்த உடலை கண்ணும் கருத்துமாக பராமரித்தல் மட்டுமே நிலையான உணர்வான இன்பம், மகிழ்ச்சி, அமைதி இது அனைத்தும் நம்மால உணரப்படும். ஆனால் இந்த உலகத்தில் பல பேர் உடலை கண்ணும் கருத்தும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. எதற்கு என்று கேட்டால், பணம், புகழ், செல்வாக்கு மேலும் மேலும் பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. அந்த மாதிரி பண்ணுனா அப்படி செய்தால் என்ன என்ன ஆகும்? அந்த அந்த நிலையான இன்பத்தை நாம் பெற முடிவதில்லை. இதுல கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோடு இருத்தல் மிக மிக அவசியம். நமது உடலை நல்ல முறையில் பராமரிக்க வேண்டும் என்றால், நமக்கு ஏற்படும் தேவைகளை தேவையான அளவு முறை. இங்கதான் சுவாமிஜி சொல்றாங்க, உணவிலே சரியான உணவு எடுத்துக்கணும். அதுவும் வந்து அளவோடு எடுத்துக்கணும். உழைப்பு அதே மாதிரி அளவோட உழைப்பு தான். நாள் முழுக்க உழைக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. உறக்கம் அதுலயும் அளவு முறை. உடலுறவு அதுலயும் அளவு முறை. எண்ணம் அதுல மிக மிக அளவு முறை. அதாவது தீய எண்ணங்கள் வராமல் தவம் செய்து செய்து அந்த எண்ணத்தை பியூரிஃபை பண்ணிட்டே இருக்கணும். இந்த 5ல் அளவு முறை அத வந்து நம்ம ஒழுங்கா பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதர்கள் உருவாக்கிய வாகனங்களுக்கு எரிபொருளின் அவசியம் இருப்பது போல, உடல் எனும் இந்த வாகனத்திற்கு எரிபொருள் தேவைதான். இல்லையா? பஞ்சபூத சக்திகள் தேவையை அளவில் குறையாமலும், மிகாமலும் நம்ம வழங்குதல் அவசியம்தான். இப்ப அதுல பாத்தீங்கன்னா, நிலம், நீர் மட்டும்தான் மனிதன் முயற்சியில கொடுக்கப்படுறோம். நிலம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நிலத்திலிருந்து உணவு நம்ம எடுத்து நம்ம அத உண்றோம். பசினா உண்றோம், தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோம். இதுதான் வந்து மனித முயற்சியின் மூலம் கொடுக்கப்படுவதாக இருக்கிறது. மற்ற சக்திகள் எப்படி இருக்கு? அனைத்தும் தாமே உடலே பிரபஞ்சத்திலிருந்து கிரகித்துக் கொள்கிறது. எனவே தேவையான அளவிற்கு உடலின் தேவைகளை நிறைவு செய்து கொள்ள வேண்டும். நிறைவு செய்து கொள்ளவில்லை என்றால் எப்படி நிறைவு செய்து? அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வசத்தால் இந்த மாதிரி ஒரு தன்மையில நம்ம அதை நெக்லெக்ட் பண்ணா அந்த வாகனம், உடல் என்று வாகனம் என்ன ஆகும்? பயன்படாது, பழுதுபட்டு போகும். தேவைகளை நிறைவு செய்தவுடன் என்ன பண்ணணும்? அந்த ஆன்மீக பயணத்தை அங்கு நம்ம தொடங்கப்பட வேண்டும். அதுதான் சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. 14 வயதுல குழந்தைகளுக்கு இந்த ஆன்மீக வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துடணும். அதாவது இது சின்ன குழந்தையில ஆன்மீகம் போறதுதான் சிறந்தது. அதுதான் அவங்க வாழ்க்கைக்கும் அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்.
வயதான பிறகு நம்ம ஆன்மீகத்துல வந்து அதனால ஒண்ணும் நம்ம சாதிக்க போறது திரும்ப கிடையாது இல்லையா? அதனால 14 வயது குழந்தைகளுக்கு ஆன்மீகம் நம்ம சொல்லிக் கொடுத்துடணும். ஆனால் இங்கு நம்ம அந்த மயங்கி விடுகிறோம். எதன் பொருட்டு? 5 புலன்கள் மூலம் ஆசையில் வயப்பட்டு வந்த வேலையை மறந்து மதிமயங்கி நின்று விடுகிறான். உடலின் தேவைகள் நிறைவேறிய பிறகு தேவைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற பேராசை நிலைக்கு போயிடுறான். அதனால என்ன ஆகுது? உடல் ரீதியான துன்பம் வருது. பின் அதன சரி பண்றதுக்கே வாழ்க்கை முழுவதும் நேரம் விரயமாகிக் கொண்டே இருக்குது. பின் இந்த தேவைகளை ஒன்றன் பின் ஒன்று அடுக்கிக் கொண்டு போகிறான். அப்புறம் அத பூர்த்தி பண்றதுக்கு அவன் என்ன பண்ண வேண்டியது இருக்கு? இந்த அவன் சென்ற பாதை தான் இந்த பொருளாதார தேடல். அதாவது நம்ம பணத்தை அளவில்லாமல் தேடிக்கொண்டு இருத்தல். இதன் பொருட்டு தான் இன்றைய சமுதாயம் பார்த்தீங்கன்னா, 99% அப்படிதான் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒரு மயக்க நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு கூட படிப்பே பார்த்தீங்களா, எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எந்த படிப்பு படித்தா எவ்வளவு சம்பாத்தியம் பண்ண முடியும்? அந்த நிலைமையில தான் இப்போ வந்து இன்றைய காலகட்டம் போயிட்டு இருக்கு. இந்த உடலின் வாகனம் தேவையை மட்டும் நிறைவு செய்து கொண்டு விட்டு நிறுத்திக் கொண்டால், நாம் பிறவி பயனை நிச்சயம் அடைந்து விடுவோம். இல்லை என்றால் என்ன பண்ணுவோம்? ஆன்மீகத்தில் எள்ளளவும் நம்மளால முன்னேற்றம் அடைவது மிக மிக கடினம். பிறவி பெருங்கடல் நீந்த நிறைய பிறவிகள் எடுக்க வேண்டிய நேரிடும். இதுல நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் மகான்களோட அறிவுரை. திருமூலர் கூட பாடியிருக்காரு பாருங்களேன். "உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன். உடம்பினுக்குள்ளே உறுபொருள் கண்டேன். உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே" அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் கூட என்ன அறியாமையில அப்படி என்ன நினைச்சிருக்காராம், இந்த உடம்பு வந்து ஒரு கழிவு நாற்றம் பிடித்த அழியக்கூடிய ஒரு உடல் அப்படின்னு நான் கேவலமா நினைச்சிட்டு இருந்தேன் ஒரு காலகட்டத்துல. அப்புறம் தவம் பண்ண தெரிஞ்சது எனக்கு. உடம்பினுக்குள்ளே உறுபொருள் கண்டேன். அந்த உறுபொருள் உத்தமன் யாரு? இறைநிலை அங்க கோயில் கொண்டிருக்கு. உடல்தான் ஒரு கோயில். அதுக்குள்ள உள்ள அந்த தெய்வமானது இறைநிலை அப்படின்னு நான் உணர்ந்துட்டு, அதுக்கப்புறம் நான் உடம்பினை பேணி பாதுகாத்தேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு. இல்லையா? அப்புறம் இன்னொரு பாடல் கூட அவர் சொல்றாரு பாருங்க. "உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே" அப்படி சொல்றாரு. அதாவது சிலவங்க சொல்லுவாங்க, "எனக்கு உடம்பு தான் அப்படியே வயசான போயிடுச்சு. ஒரு மாதிரி இதாயிடுச்சு. ஆனா மனசு இன்னும் இளமையாத்தான் இருக்கு" அப்படி சொல்லுவாங்க. ஆனா அப்படி இல்ல. உடம்பு உடம்பு உடம்போட நலம் குறைய குறைய பார்த்தீங்கன்னா, உயிராற்றல் போயிட்டே இருக்கும். அந்த போனா அது மனமும், அந்த உயிரும், உடம்பும் வந்து இன்டர் ரிலேட்டட். ஸோ அதனால ஒண்ணு கெட்டாலே இன்னொன்னு அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்பாயில் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ அதனால உடம்பை அழியாம நம்ம நல்ல முறையில பார்த்துக்கிறது அவசியம். அப்படி நம்ம உடம்பால அழிஞ்சோம்னா உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞான பாதையில் நம்மளால அந்த பாதையில நம்ம போகுறதுக்கு ரொம்ப சிரமப்படும். "உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே." நம்மளுக்கு இங்க சுவாமிஜி அழகா குடுத்திருக்கிறாங்க. உடம்பை வளர்க்கும் எக்ஸர்சைஸ் காயகல்பம் குடுத்திருக்கிறாங்க. மனதை சரி பண்றதுக்கு தியானம் குடுத்திருக்கிறாங்க. இல்லையா? சோ இத பயிற்சிய நம்ம முறையா செய்யணும். "சரீர சித்தி உபாயம்" அப்படின்னு திருமுறள் சொல்றது என்னன்னா, அ அ உடலை பாதுகாத்து இறைவனை அடையும் வழிமுறை. அதுதான் சரீர சித்தி உபாயம். அதத்தான் சாமியே நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. இப்போ நாம ஒரு ஊர்ல இருந்து மற்ற ஊருக்கு பிரயாணம் செய்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அந்த ஊரை அடைந்த உடனே என்ன பண்ணுவோம்? பஸ்லயோ, ட்ரெயின்லயோ போறோம். என்ன பண்ணுவோம்? இறங்கி வீட்டுக்கு போயிடுவோம். அந்த ட்ரெயினையோ, பஸ்ஸையோ நம்ம வீட்டுக்கே கூட்டு மாட்டோம் இல்லையா? கவர்மெண்ட் விடவும் மாட்டாங்க. இப்போ சொந்த காராக இருந்தா கூட என்ன பண்ணுவோம்? வீடு முடிய கூட்டு போய் வீட்டுக்கு வெளிய விட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ள போயிடுவோம். அப்படித்தானே? இந்த உடலை சுமந்து வந்த வாகனம் என்ற அளவில் தான் அத நம்ம பார்ப்போம். அந்த வகையில அந்த வாகனம் நமக்கு பயன்பட்டிருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஆனால் நாம் எண்ணங்கள் குறித்து பார்த்தீங்கன்னா, நெறைய குப்பைய சுமந்து கொண்டு இருக்கிறோம். அ வீட்ல, ஆஃபீஸ்ல, சொந்தக்காரங்க, இவங்க என்னென்ன குப்பைகள் எல்லாமே மனசுல போட்டு நம்ம சுமந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம சிந்தித்து தெளிவு பெற வேண்டும். சரி, இந்த உடலை ஒரு வாகனம் என்று சொல்றோமே, என்ன நோக்கத்திற்காக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது? எதை சுமந்து வருகிறது? என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இதை நாம் மெய்ஞான ரீதியில் தான் சிந்திக்க முடியும். ஏனென்றால், விஞ்ஞானம் பார்த்தீங்கன்னா, அறிவியல் என்று சொன்னால் இந்த உடல் மட்டும் தான் மனிதன், இந்த உருவம் மட்டும் தான் மனிதன் என்று சொல்லும் விஞ்ஞானம், அதை தாண்டி இன்னும் சொல்லல, ஆராய்ச்சியில் தான் இருந்துட்டு இருக்கு. மெய்ஞானிகள் சொல்லுவது விஞ்ஞானிகள் ஏற்றுக்கொள்ளவும் இல்ல. அது அது ஆனா விஞ்ஞானிகள் சொல்வதுதான் உண்மை இல்லையா? சரி, இந்த உடல் யாருக்கு வாகனமாக இருந்து உதவி செய்து கொண்டிருக்கிறது?
இந்த அந்த உடல் கூட இருப்பது எதுவோ அதுக்குதான். அது யாரு? உயிர் தான். அது நம்ம எல்லோருக்கும் தெரியும். உயிர் பயணிப்பதற்காகத்தான் இந்த உடல் எடுத்திருக்கு. அந்த உயிரின் நோக்கம் நிறைவேறுவதற்காக அது பயணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் இந்த உடல் உதவி கொண்டு இருக்கிறது. அதுதான் உண்மையும் கூட. நாம் இந்த உடலின் தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டு விட்டு, உயிரின் நோக்கத்திற்காக நாம் இந்த உடலை பயன்படுத்திக் கொண்டால், துன்பமில்லாத வாழ்க்கை வாழலாம். இல்லை என்றால் என்ன ஆகும்? இன்ப துன்ப சுழற்சியில் தான் நாம வாழ முடியும். இது மகான்களின் கூற்று. சரி, இந்த உடம்பு தான் அதாவது இந்த உடம்புக்கு தான் பொருள் தேவை. இது புற வாழ்க்கை. அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. ஆனால் இந்த கலியுகத்தில் உடல் சார்ந்த வாழ்க்கை தான் 99% மக்கள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். உடல் தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொண்டு, உயிரின் நோக்கத்தை குருவின் வழிகாட்டுதல் பேரில் பயணம் செய்தால் மட்டுமே நாம அமைதியான வாழ்க்கை வாழ்வது சாத்தியம். நமக்கு நல்ல வேளை சுவாமிஜி குரு கிடைச்சிட்டாரு. அவர் வழியே பயணித்துக் கொண்டு நம்ம இருக்கிறோம். இன்னும் மக்கள் நம்மோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதுதான் நமது எல்லாருடைய ஆவலும் கூட. அப்படிதானே? இந்த உயிரின் நோக்கம் நிறைவேற உடல் எனும் இந்த வாகனம் நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமாக இருந்தால் தானே அது சாத்தியப்படும். அப்ப நாம் நம் உடலை சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். பராமரிப்பது என்பது என்னது? நோய் வந்தால் குணப்படுத்துவது என்பது அல்ல. நோய் வராமல் இருக்க போதுமான முயற்சிகள் எடுப்பதுதான் உடலை சரியாக பராமரிப்பதற்கு சமம். உடலின் நோய் வராமல் காத்துக்கொள்வதுதான் ஆன்மீகமும் கூட. அதுதான் உண்மையான மருத்துவம். ஆனால் இப்பொழுது மருத்துவர்கள்லாம் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நீ என்ன நோய் இருந்தாலும் என்கிட்ட வா, உன்னை நான் பரிபூர்ணமா குணமாக்கி விடுறேன் அப்படின்னு மருத்துவர்கள் போட்டி போட்டு கொண்டு இருக்கிறார்கள். உண்மைதானே? எல்லா மருத்துவர்களையும் நான் சொல்லல, ஒரு 75% அப்படிதான் இருக்கிறாங்க. உடலில் நோய் வராமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய ஞானத்தை எந்த மருத்துவர் சரியான முறையில் நமக்கு, அதாவது அவர்கிட்ட போற பேஷண்ட்டுக்கோ அவர்கிட்ட போற மற்ற எந்த யாருக்குமே அவர் வழிமுறைகள் சொல்லி கொடுக்கிறாரோ அவர்தான் உண்மையான மருத்துவர் என்று குறிப்பிடுறாங்க. ஆனால் இப்பொழுது நிறைய புது புது மருந்துகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய நோயாளிகள் தேவைதானே. அப்போ தங்கள் மருத்துவம் விற்பனை அப்பதானே மருந்துகள் எல்லாம் விற்பனை ஆகும் என்ற மனநிலையில் தான் மருத்துவர் கூட இருக்காங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. அறத்திற்கு புறம்பான செயல்தான் உலகெங்கும் நடந்து கொண்டும் இருக்கிறது. அப்படித்தானே? அதனால் குழந்தைகளுக்கு அறம் சார்ந்த கல்விதான் புகட்டப்பட வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்றாங்க. அதுதான் இப்பொழுது மிக மிக தேவையான ஒரு காலகட்டத்துல நாம இருக்கிறோம். அதற்கு மனவள கலை எனும் இந்த வாழ்க்கை வள கல்வி அறம் சார்ந்தது. அதனை நாம் வாழ்வில் பின்பற்றி வெற்றி மகிழ்ச்சி கண்டுகொண்டு இருக்கிறோம். நம் குழந்தைகளுக்கும் இதை நம்ம சொல்லித்தந்து வழிகாட்ட வேண்டும். நம் உடலின் தேவைகளை அளவோடு முறையோடு அந்தந்த காலகட்டத்தில் சரியாக செய்தலும், நோய் வராமல் உடற்பயிற்சிகள் காயகல்பம் மூலம் உடலை பராமரித்துக் கொள்ளவும் வேண்டும். தேவையை அலட்சியப்படுத்தவோ அறியாமைய சரியான காலத்தில் பூர்த்தி பண்ணாமலோ இருந்தால் உடலில் நோய் உருவாகும். உடல் என்ற வாகனம் பழுதாகும். கவனம் நம்ம வச்சுக்கணும். இதுல உடல் என்ற இந்த வாகனத்தை சரியாக முறையில் பராமரித்தால் ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம். அடுத்த கட்டத்திற்கு நாம பயணம் செய்யவும் நமக்கு துணையாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து உடலை கெடுப்பதும் பின் சரி பண்ணுவதும் இப்படியே மாறி மாறி செய்து கொண்டு இருந்தால் இந்த ஆன்மாவின் நோக்கத்தை எப்ப நம்ம பூர்த்தி பண்ண முடியும்? கொஞ்சம் நம்ம சிந்தித்து செயல்படணும். இந்த உடலை இந்த இயற்கை நமக்கு முதல்ல நமக்கு ஆரோக்கியமான முறையில் தான் கொடுத்திருக்கு. அப்படி கொடுத்ததை நாம் கெடுக்காமல் வைத்து இருப்பதற்கு தான் சரியான முறையில் பராமரித்தல் என்று பொருள்படும். ஆனால் நாம் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு நம்மை நாமே கேட்டுக்கொண்டு பார்த்துக்கொள்ள வேண்டும். தேவையை நாம் மீறும் போதுதான் நமக்கு நோய் வருகிறது என்று தெரிந்திருந்தும் அதையே திருப்பி செய்தால் அதற்கு பேர் என்ன? அலட்சியம் தானே. அதற்கூட பலனை நாம தானே அழிவிக்க வேண்டும் இல்லையா? இப்போ ஒரு ஒரு பண்ணையார் வீட்டுல வேலையாள் இருக்காங்க. காலையில அவங்களுக்கு நீர் தண்ணி ஒரு செம்பு நிறைய 2-3 செம்பு குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அப்புறம் களத்து மேட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். அவங்களுக்கு அவங்க அந்த அம்மா வந்து நல்லா தட்டு நிறைய சோறு வச்சு கொடுக்குறாங்க. நிறைய சோறு வச்சு கொடுக்குறாங்க. அவன் நல்லா குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்றான். அதை பார்த்துட்டு இருந்த பண்ணையாரு, என் வீட்லயே வந்து நீ இவ்வளவு சாப்பிடுறியா? அப்ப நானும் சாப்பிடுறேன்னு சொல்லி தட்டு நிறைய சாப்பிட்டா எப்படி இருக்கும் இல்லையா? அவனது உடல் உழைப்பு, அவனோட பசி, அவன் அந்த உழைப்பதுக்காக எடுத்துக்கொண்ட காலம் இதை பொறுத்துதான் அவன் சாப்பிடுறான். சோ எப்பவுமே நம்ம அடுத்தவங்களை பார்த்து நம்ம வந்து நமது செயலை மாற்றிக்கொள்ளக்கூடாது. வெளிநாடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மனுஷனை பார்க்க மாட்டாங்க, அடுத்த நாடை தான் பார்ப்பாங்க.
பட் நம்ம நாட்டுல அடுத்தவங்களே நம்ம பார்த்து இது பண்ணிட்டு இருக்கோம். நம்மளை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் இதில். ஆனால் உண்மையில் நமது இந்த உடல் எனும் வாகனம் பயணம் செய்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துல அது இல்லன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, நம்ம என்ன பண்றோம்னா, அந்த ஸ்டாண்ட போட்டு இப்போ ஸ்கூலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், சைக்கிள் எடுக்கிறோம். ஒரு ஸ்டாண்ட போட்டு அதிலேயே சுத்திட்டு இருந்தா ஸ்கூலுக்கு போய் ரீச் ஆக முடியுமா? போட முடியாது. அதே மாரி தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ஸ்டாண்ட் போட்டு சைக்கிள சுத்திட்டு இருக்கும்போது தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த உடம்புக்கு தான் வந்து வயசு ஏறிட்டே இருக்கும் ஒழிய, ஆன்மா வந்து அதோட பாதையில கரெக்ட்டா போதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. உயிர் தூய்மை பெறாமல் நம்ம பதிவுகள் தான் கூடிக்கொண்டே இருக்கும். நம்ம புண்ணியம் சுவாமிஜிக்கு கிடைச்சிருக்காரு, வழியும் கிடைச்சிருக்கு. நம்ம அந்த நிச்சயம் அந்த நோக்கத்தை அடைவோம். மற்றவருக்கும் நம்ம சொல்லி தரணும். இறைவனிடம் வேண்டுவதெல்லாம் இது ஒன்றுதான். சுவாமிஜி கவியோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன். எல்லையற்ற பரம்பொருளே! உன்னில் ஒன்றாய் இணைந்து விட விரும்புகின்றேன். உன்னைக் காட்டென்றேன் சொல்லவில்லை. அகக்காட்சி தூய நிலை உணர்த்தி விட்டான். சுத்தவெளி பேரியக்க மண்டலத்தை உள்ளடக்கி தொல்லை தரும் பருவுடலின் துன்பங்கள் நீத்திந்த தூய நிலை அறிவடைய காலம் கேட்டேன். நில்லாது ஒரு கணமும் மேலே எந்தன் நில உலக வினை முடிந்தால் நீதி தேர்ந்தேன். இந்த உடல் எனும் வாகனம் மூலம் ஆன்மா பதிவுகளை கழித்து கொண்டு விட்டால் வீடு பேறு நிச்சயம். இந்த உடலின் சுமை நமது வினைப்பதிவு. அதை கழிக்கவே ஆன்மா உடல் எடுத்து இருக்கு என்ற உண்மை நமக்கு புரிய வேண்டும் என்றால் கூட நமது பாவ பதிவுகள் ஓரளவு கழிந்திருந்தால் தான் சாத்தியம். கடவுளுடைய அனுகிரகம், குருவோட பார்வை நம் அனைவருக்கும் புரிகிறது. இப்ப நமது செயல் என்னவாக இருக்க வேண்டும் என்றால், நமது உடலை ஆரோக்கியமாக வைக்க உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி செய்து அதில் பயணம் செய்யும் மனம் எனும் ஆன்மா தவத்தினால் தூய்மை பெற்று இறைநிலை உணர வேண்டும். அந்த அளவில் தான் நாம் நம் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றி வெற்றியோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்து பிறரும் வாழ தொண்டு செய்வோம் என்று கூறி எனது குரு சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிகவும் சிறப்புங்கம்மா. கண்டிப்பா உடல் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் நம்ம இந்த வாழ்க்கை இந்த பயணம் செய்ய அப்படிங்கறத ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. இந்த சிந்தனை நிச்சயமாவே நம்ம எல்லாருக்குமே உடற்பயிற்சி செய்யாம இருக்கவே முடியாது. கண்டிப்பா நம்ம வந்து உடற்பயிற்சி செய்து உடலை ஆரோக்கியமா வச்சவங்களுக்கு ரொம்பவும் ஊக்கமா இருந்தது. அந்த வகையில் உங்களுக்கு நாங்க நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வைக்கிறோம். சிறப்பானதொரு உரை வழங்கிய அன்பு பேராசிரியர் அருள்நிதி கோமதி சுப்பிரமணியம் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றி. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணி மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 தவம், தொடர்ந்து 6 மணி முதல் வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மாலை காயக்கல்பம், மாலை 6:30 தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 உலக நல வாழ்த்தோடு நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்தோடு இன்றைய இந்த அமர்வினை நிறைவு செய்து கொள்வோம். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனம் மகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். சாட் பாக்ஸிலும் வாழ்த்திய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிகிறோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.